விஜயினுடைய வளர்ச்சி அதிகம் ஆகுது அப்படின்னா அது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு தான் பலவீனமாகும். மற்ற எதிர்க்கட்சிகளுக்கு. அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள், அதாவது நீங்கள் திமுகலேருந்து ஓட்டு போகுது, திமுக ஆதரவு ஓட்டுகள் போகுதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதில் வந்து மைனாரிட்டி போகும், அதாவது யங்ஸ்டர்ஸ் போவாங்க, கிறிஸ்டின்ஸில் ஒரு பிரிவினர் அதில் இருக்க யங்ஸ்டர்ஸ் போவாங்க. இப்படி தான் போவாங்களே தவிர, நீங்கள் இவ்வளோ நாள் திமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டவங்க ஒரு திமுகவை திட்டுற ஒரு ஆள்கிட்ட எப்படி போவாங்க? திமுகவை திட்டாமல் அமைதியாக இருந்தால் கூட போவாங்க. அப்படி இருக்கும்போது அதிலேருந்து போகிறது கம்மி. அப்போ இவர் அதிகமாக அவர் வாக்குகள் வாங்க அந்த வாக்குகள் பெருகுச்சுன்னா அது எதிர்க்கட்சியிலேருந்து தான். சீமான், அதிமுக இதிலிருந்து தான் அவங்களுக்கு அதிகமாக போகும், புது வாக்காளர்கள் போகும். இதுதான் வருமே தவிர அவர் ஜெயிக்கிற அளவுக்கான திமுக வாக்கு வங்கியை சிதைக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஃபீல்டில் அப்படி தான் வருது. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்னாலும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி திமுக தோக்கறடிக்கு அளவுக்கு இல்லை. இப்போ ஒரு 96 இருந்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இப்போ இல்லை. 2011 இருந்த ஆன்டி இன்கம்பன்சி இப்போ இல்லை. ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு இல்லாதனால இவங்க அரசியல் சரித்திரம் படைப்போம், வரலாறு படைப்போம்ன்றதெல்லாம் பேசுகிறது எல்லா கட்சியும். இப்போ அவன் எடப்பாடியே நம்ம தோற்று போவோம்னு சொல்கிறாரு, வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாரு. சீமான் அடுத்த தடவை அதிகாரத்துக்கு நம்ம தான் வரப்போகிறோம்னு சொல்கிறாரு. எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடியதான். எல்லா கட்சியிலையும் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவங்க தலைவரை புகழ்கிற மாதிரி தான் அவங்களும் பேசுகிறாங்க. ஆனால் இந்த தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் இந்த தேர்தலில் முடிஞ்ச அவர் 20% வாக்குகள் எடுத்து விஜய் ரீச் பண்ணிட்டாருன்னா நிச்சயமாக அதுக்கு அடுத்து அவருக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை இருக்குது. அதுக்கு அந்த பொறுமை அவர்கிட்ட இருக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.